இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டிஞ்சன்ட் கன்சிடரேஷனில் இருக்கக்கூடிய கண்டிஞ்சன்ட் பேமெண்ட் டு எம்ப்ளாயீஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டிஞ்சன்ட் பேமெண்ட் டு எம்ப்ளாயீஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அதுதாங்க கண்டிஞ்சன்ட் எம்ப்ளாயீஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான பாயிண்ட் தான். அதாவது கண்டிஞ்சன்ட் பேமெண்ட் டு எம்ப்ளாயி ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு, அல்லது எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் பேமெண்ட் தரணுமான்னு கேட்குறீங்க. அதாவது சத்யா லிமிடெட் அக்வயர்ஸ் மஹா லிமிடெட் சத்யா லிமிடெட் அக்வயர்ஸ் ஹரி லிமிடெட் ஆஃபர்டு தட் எம்ப்ளாயி ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் தட் ஹரி லிமிடெட் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்னோட கம்பெனியில் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இத்தனை அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறேங்க. அப்போ அதுதான் வந்து கண்டிஜென்ட் பேமெண்ட் டு எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த கெப்பாசிட்டி ஆஃப் எம்ப்ளாயி நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசி, இந்த கெப்பாசிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகும், ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசியில் வரும். லாஜிக்கில் புரிஞ்சுக்கணும். எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது கண்டிஜென்ட் பேமெண்ட் டு எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயி ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் கிடையாது. ஒரு எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டர் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அந்த கம்பெனியில் வந்து அவங்களுக்கு ஷேர் கொடுத்துருப்பாங்களவா, அந்த போனஸ் தரத்துக்கு பதிலாக என்ன செய்வாங்க, நீங்கள் ஷேர் வாங்கிக்கின்னு அந்த கம்பெனிக்கு கொடுத்து ஷேர் கொடுத்துருக்கு. அப்போ அந்த கம்பெனிலேயே அவர் ஒர்க் பண்ணுறாரு, பட் அவர் ஷேர் ஹோல்டராக இருக்காரு. அதாவது வந்து எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம தனியாக பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மீனிங் வராது. எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டர்ஸ்னா என்ன, எம்ப்ளாயி வேற ஷேர் ஹோல்டர் வேற. இங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு நீங்கள் பணம் தரீங்க அப்படின்னும் போது இந்த கெப்பாசிட்டி ஆஃப் எம்ப்ளாயில் இருக்கிறாரு. அப்போ அது பிசியில் கன்சிடர் ஆகாது இல்லைங்களா. ஏன்னா நீங்கள் வந்து தனியாக அவனை ஹயர் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆனால் ஷேர் ஹோல்டராக இருந்தால் அந்த ஷேர் ஹோல்டர் வேற, ஷேர் ஹோல்டருக்கு நான் பணம் தரேன், அது வேற ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசி. பட் எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டராக இருந்தால் தான் இங்கே பிரச்சனை. அந்த எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டராக இருந்தால் இது வந்து வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசின்னு கேட்டால் எஸ், அப்சல்யூட்லி இட் வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசி, அதர்வைஸ் இட் இஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசி. அப்போ கண்டிப்பாக வந்து கெப்பாசிட்டி ஆஃப் எம்ப்ளாயியாக இருந்துச்சுன்னா என்ன, கெப்பாசிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டராக என்னன்னு பார்க்குறாங்க. இப்போ கெப்பாசிட்டி ஆஃப் எம்ப்ளாயியாக இருக்கிறாரு, கெப்பாசிட்டி, அப்போ நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பிசி. அதே வந்து கெப்பாசிட்டி எந்த கெப்பாசிட்டியில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஷேர் ஹோல்டராகவே இருக்கிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிசியில் வருவார். அவ்வளோதான் கான்செப்ட். சரி, அப்போ சத்யா லிமிடெடு அக்வைர்டு ஹரி லிமிடெடு எம்ப்ளாயாக இருக்கிறாங்க, ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆஃபர்டு கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்னு, என் கம்பெனியில் நீங்கள் வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படின்றது தான் வந்து எம்ப்ளாயோட ஷேர் ஹோல்டர்ஸ், கண்டிஜென்ட் பேமெண்ட் டு எம்ப்ளாயிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்டால் எஸ், இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்ம எஸ்பிபி கான்செப்டில் வர போகிறோம். எஸ்பிபி கான்செப்ட்னா என்னன்னு தெரியும், ஷேர் பேஸ்டு பேமெண்ட்ஸ். அங்கே தான் வந்து நிற்க போகுது. ஷேர் பேஸ்டு பேமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு நிற்க போகுது. ஷேர் பேஸ்டு பேமெண்ட்ஸ்னா என்னன்னா, அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஷேர் கொடுத்துருவாங்க. பேமெண்ட்டுக்கு பதிலாக என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்கு அமௌண்ட் தரணுமா, அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருவாங்க, ஷேர் கொடுத்துருவாங்க. அப்படி ஷேர் கொடுத்துட்டா என்னன்னா, நீங்கள் அந்த ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்காக நீங்கள் என்ன செய்ய, கம்பெனிக்காக உழைப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் உழைச்சிங்கன்னா அந்த கம்பெனி டெவலப் ஆயிரும். நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ போத் ஆப்ஷன்ஸில் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிடும். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு சம்பளம் தரணும், அது சம்பளத்துக்கு பதிலாக என்ன செஞ்சிருவான், ஷேர்ஸ் கொடுத்துருவாங்க, போனஸ் பதிலாக ஷேர்ஸ் கொடுத்துருவான். அப்போ ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகினா நீங்கள் நல்ல கம்பெனி ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரே கலர் 2 மாங்க அப்படின்ற கான்செப்ட். ஸோ இதுக்கு எஸ்பிபி ஸ்கீம் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க கம்பெனிஸ். அப்போ 1/4/2024 அவங்க என்ன செய்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வெஸ்டிங் பீரியட்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. வெஸ்டிங் பீரியட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம்.
வெஸ்டிங் பீரியட் அப்படின்றது வந்து இது எப்போ நீங்கள் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் டைமிங். என்னங்க 5 இயர்ஸ் டைமிங். எத்தனை எம்ப்ளாய்க்கு இது அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் எத்தனை பேருன்னு பாருங்க. ஒரு 1000 பேர். எஸ், 1000 நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நீங்கள் தரீங்கன்னு பாருங்க. ஒரு 200 நம்பர் ஆஃப் இயர்ஸில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். number of shares 200 number of shares. சரி, fair value on grant date. fair value ஒன்று சொல்லுவீங்களே, fair value on grant date. grant date எவ்வளோனா ஒரு 70 ரூபா வச்சுக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ 100 ரூபா. ஃபேஸ் வேல்யூ 100 ரூபா, கிட்டத்தட்ட மார்க்கெட் வேல்யூ 100 ரூபா. இப்பதான் நம்ம கணக்குக்குள்ள வரப்போறோம். சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்கா நான் சொல்லி தந்தேன். அதுக்கப்புறம் நம்ம கணக்கு போவோம். அதாவது இவங்க என்ன செய்யறாங்கன்னா சத்யா லிமிடெட் வந்து மகா லிமிடெட அக்வயர் பண்ண போறாங்கோ. சொல்லுங்க, சத்யா லிமிடெட் அக்வயர்டு மகா லிமிடெட். அப்ப இது யார் அறிவிச்சிருப்பா அப்படின்றதான் கேள்வி. நல்லா கவனிச்சுங்க, யாரு இது அறிவிச்சிருப்பா? அப்ப இந்த மகா லிமிடெட் தான் வந்து இத அறிவிச்சிருப்பாங்க. இந்த இதெல்லாம் அறிவிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த ஸ்கீமே எஸ்பிபின்ற ஸ்கீமே வந்து மகா லிமிடெட் தான் அறிவிச்சுக்கிறாங்கன்னா, சத்யா லிமிடெட் வந்து யாரை வாங்குதுங்க? மகா லிமிடெட் வாங்குது. அப்ப மகா லிமிடெட் வாங்கும் போது இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதியும் இவங்க சேர்த்து வாங்குறாங்களா அப்படின்னு தான் கேள்வி. எஸ்பிபி ஸ்கீம் அறிவிச்சது யாரு? மகா லிமிடெட். யாரு வாங்குறா? சத்யா லிமிடெட் தான் மகா லிமிடெட் வாங்குது. இப்ப மகா லிமிடெட் தான் அறிவிச்சுக்கிறாங்க இந்த ஸ்கீம். என்னது 1424 வந்து என்ன அறிவிக்கிறாங்க? வெஸ்டிங் பீரியட் 5 இயர்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எம்ப்ளாயிஸ் 1000 பேர்த்துக்கு எத்தனை ஷேர்ஸ் தரேன்? ஒரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 200 தரேன். ஃபேர் வேல்யூ வந்து 70 ரூபா, மார்க்கெட் வேல்யூ 100 ரூபாய் இருக்கு, நீங்க 70 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யாரு தரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, who is giving? the given person is மகா. மகா தான் தராங்க, ஆனா சத்யா தரல. பட் சத்யா மகா லிமிடெட் என்ன செய்யுது? அக்வயர் பண்ணுது. அப்ப யாரோட புத்தகத்துல இதை நம்ம போட முடியும் அப்படின்ற கேள்வி. கேள்வியே யார் தான்? ஃபர்ஸ்ட் யார் புக்கில் தான் போடணும்? இத மகா லிமிடெட் புக்ல தான் நம்ம போகணும். மகா லிமிடெட்ல என்ன நடந்திருக்கும்? ஆக்சுவலா எஸ்பிபி படிச்சீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பரவாயில்ல, நம்ம எஸ்பிபி படிக்கலாம்னு பரவாயில்ல. பட் ஆனா இது வந்து கான்செப்ட் விளங்குறது தானே, ரொம்ப ஈஸி தானே. எஸ், நம்ம இதை கொஞ்சம் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எஸ், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. சி, இந்த இடத்துல மகா லிமிடெட், இந்த புக்ஸ் ஆஃப் மகா லிமிடெட் இல்லைங்களா? இந்த புக்ஸ் ஆஃப் மகா லிமிடெட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மகா லிமிட்ல என்ன போடுவீங்க அப்படின்னா, கிராண்ட் டேட்டுக்கு என்ன நம்ம போட மாட்டோம். கிராண்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அறிவிச்சிங்க 1/4/2024 நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் நம்ம போடுறது கிடையாது. நம்ம எந்த என்ட்ரியும் போடுறதே கிடையாது. ஏன்? நீங்க அவங்க எப்ப வாங்குறாங்களோ அப்பதானே நம்ம போட முடியும். சரி சரி, எப்ப சார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் கணக்குல அவங்க கொடுத்துருப்பான். இவங்க எப்ப அக்வயர் பண்றாங்க அப்படின்னு தான் கேள்வி. இவங்க எப்ப அக்வயர் பண்றாங்க இவங்க சொல்லிக்கிறாங்க. எஸ், ஏகே லிமிடெட் அக்வயர் மகா லிமிடெட் ஆன் 1/4/2025. ஒரு வருஷம் கழிச்சுதான் இவங்க வாங்குறாங்க. சரி, இவங்க வாங்குறாங்க யாரு? சத்யா லிமிடெட் வந்து மகா லிமிடெட் வந்து எப்போ வாங்குறாங்க?
அக்வைஸ் பண்றாங்க. இவங்க எப்ப அறிவிச்சாங்க? 2024. இவங்க எப்ப வாங்குறாங்க? அப்ப இதுதான் நமக்கு ஒரே ஒரு குழப்பமா ஏற்படுத்தும். என்னன்னா இந்த டேட்ஸ் தான் நம்மளை போட்டு குழப்பம். அந்த டேட்ஸ் நீங்க போட்டு ரொம்ப குழப்பிக்க கொள்ளக்கூடாது. ஓகே, அதாவது இவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல, யாருடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல, மகா லிமிடெட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா மகா லிமிடெடுக்கு வந்து ஒரு வருஷம் தான். இவங்க 2024 தான் இந்த ஸ்கீம் அறிவிக்கிறாங்க. எப்ப வாங்கிட்டாங்க இவங்க? 2025 யார் வாங்கிடுறா? மகா லிமிடெட், சத்யா லிமிடெட் வாங்கிட்டு. அப்ப ஒன்லி 1 இயர் தான் இது பாஸ் ஆகும். புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு, 5 வருஷம் நீங்க சொன்ன பீரியட்ல இதுக்கு ஒரு வருஷத்துலயே வாங்கிடுறாங்க அப்படின்றதான் கணக்கு, இல்லைங்களா? சரி, அப்ப நீங்க என்ன போடணும்? கிராண்ட் டேட்டுக்கு நோ என்ட்ரின்னு சொல்லியாச்சு. அடுத்தது 31/3/2025 அன்னைக்கு என்ன போடுவீங்கோ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன போடுவீங்கோ? சரி, இது 26ன்னு வச்சுக்கலாம். உங்க புரிதலுக்காக சொல்றேன். இது 26 கூட வச்சுக்கணும். இப்போ 25 என்ன நடந்திருக்கு? 26 தான் வாங்குறாங்க. யாரு? மகாலிமிட் வந்து 1 நாள் 2026 வாங்குது. நீங்க 24 அறிவிச்சிருக்கிறீங்க. அதாவது அவங்க எப்போ வாங்குறாங்க? 26 வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கா சொல்றேன். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மகால வந்து இவங்க செலவா, என்ன செலவு? ஏன்னா இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் அவங்க கொடுத்தாங்கல்லவா. அப்ப எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எஸ்பிபி ரிசர்வ். எஸ்பிபி ரிசர்வ் இதை என்ட்ரி போட்டிருக்கேன். சரி, எம்ப்ளாயி பெனிஃபிட்னு கூட சொல்லுவாங்க சில பேர். இப்போ எம்ப்ளாயி பெனிஃபிட் எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் பெனிஃபிட்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. சரி, என்ன லாஜிக்? எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? யார்? 1000 எம்ப்ளாயீஸுக்கு 200 ஷேர்ஸ். ரேட் எவ்வளவு? ரேட் வந்து 70 ரூபாய்ங்க சார். ஆமாங்க சார். ஏன்னா மார்க்கெட் விலை 100 ரூபாய், 70 ரூபாய்க்கு நீங்க தரீங்க. ரைட், 70 ரூபாய். எத்தனை வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு. இப்போ ஒரு வருஷம் தான் கம்மிட் ஆயிடுச்சு. ஏன்னா 2024 அறிவிச்சுக்கிறீங்க, 25 தான் என்ன செய்யுது? முடியுது, இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து அப்போ நம்ம போட்டு பார்ப்போமே. 1000 இன்டூ 200 இன்டூ 17 இன்டூ 1/5. ஏன் 1/5னா வெஸ்டிங் பீரியட் 28 lakh. ஓகே, 28 lakh. அப்ப 28 lakh இவங்க புக் பண்ணிக்கிறாங்க. யாரு? மகா லிமிடெட் புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லைங்களா? அப்ப இதுக்கு இவங்க ஷேர் தந்தாங்கல்லவா. யாரு? 31/3/2026 இவங்க என்ன செய்யணும்? எஸ்பிபி ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் தரணும், இல்லையா? இதான் லாஜிக். சரி, ரொம்ப ஈஸியான விஷயம். அது வந்து ஃபர்ஸ்ட் இயர். இதுக்கு வந்து திருப்பி 2026 என்ட்ரி போட்டலாம் கூட போடலாம், உங்க புரிதலுக்காக சொல்லுது. ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பென்சஸ், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நீங்க என்ன செஞ்சுட்டே வருவீங்க போட்டு. கடைசி என்ட்ரி இதாக தான் இருக்கும். எஸ்பிபி ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் ஷேர் ப்ரீமியம் தான் அதுக்கப்புறம் விஷயம். இவ்வளவுதான். இதோட 28 lakh முடிச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாமே. மகா லிமிட்டடு நான் வந்து ஃபுல்லா 5 வருஷத்துக்கு போட்டா 5 வருஷத்துக்கு 28 போட்டு வருவீங்க. அப்ப என்ன ஆகும்னா 1000 into 200 into 70. ஸோ 14, 1,40,00,000. 1,40,00,000 5 வருஷத்துக்கு. அதான் பிரிச்சு போட்டீங்க. எப்படின்னா நல்லா கவனிக்கணும். 1000 into 200 into 70 அப்படின்னா எவ்வளோ? 14 லட்சம். டிவைட் பை 5 இயர்ஸ் போட்டது 28 lakhs நான் போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு போட்டு அதை நம்ம கொடுப்போம். இதுதான் ரொம்ப இது ஈஸியான கான்செப்ட் கேட்டா. எஸ், ஈஸியான கான்செப்ட். இது வந்து யாரோட புத்தகத்துல? மகா லிமிட்டோடைய புத்தகத்துல. இதுதான் முக்கியம். மகா லிமிட்டட்ல வந்து நான் அவரோட எஸ்பிபி பிளான் கொடுத்தா அவங்க இப்படிதான் போடுவாங்க.
பட் யாரு வாங்கிட்டா இத அப்படின்னு பார்த்தா சத்யா லிமிடெட் வாங்கிட்டாங்க இல்லையா? இப்ப சத்யா லிமிடெட் தான் நீங்க எப்படி போடுவீங்கன்னு கேள்வி. சத்யா லிமிடெட்ல நீங்க எப்படி போடுவீங்க? அதான உங்களுக்கு கேள்வியே. கண்டிஜன் கன்சிடரேஷன் சத்யா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்க எப்படி போடுவீங்க? அப்ப நீங்க என்னவும் சேர்த்து தான் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப பர்ச்சேஸ் பண்ணீங்க? 1/4/2026 இங்க நான் போட்டு கொடுத்தேன் டேட். That is 1/4/2026. எஸ். அப்ப நீங்க என்னைக்கு வாங்கிட்டீங்க சத்யா லிமிடெட்? 1/4/2000. ஏன் இப்ப எழுத மாட்டேங்குது தெரியல. 1/4/2026 டேட் பார்த்துக்கும் 26 எழுத மாட்டேங்குது. ஓகே, 1/4/2006ல நீங்க யார் தான் வாங்குறீங்க? மகா லிமிடெட் நீங்க வாங்குறீங்க. அப்ப யூ ஆர் ஆல்சோ அக்வயர்டு. எஸ்பிபி ஆல்சோ அக்வயர்டு. நல்லா கவனிக்கணும். அப்ப நீங்க எதையும் சேர்த்து வாங்கிடுறீங்க, எஸ்பிபியும் சேர்த்து நீங்க அக்வயர்டு பண்ணிடுறீங்க. அப்ப எஸ்பிபி சேர்த்து அக்வயர்டு பண்ணதுனால இனி வரும் காலங்களுக்கு நீங்க அந்த எக்ஸ்பென்சஸை கொடுத்தாகணும். அதுதான் இந்த கான்செப்டோட மிக முக்கியமான விஷயம். என்னங்க சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், யூ ஹாவ் டு பே த ரிமைனிங் பீரியட். ஸோ ரிமைனிங் பீரியடுக்குரிய அமௌண்ட்டை நீங்க தான் கட்டணும். சார் எவ்வளவு கட்டினீங்க நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து எப்போ வாங்கினாங்க அவங்க எஸ்பிபி? வந்து 2024 அறிவிச்சாங்களா? அப்ப 25 1 26 2 வருஷத்துக்கு இவங்க போட்டாங்க. 2025 1 26 1 வச்சுக்கலாமே. அப்ப 1,40,00,000 2 வருஷம் என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டு ஆயிடுச்சு. இப்ப மிச்சம் எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துல. ஏன்னா 5 வருஷம் தான் வெஸ்டிங் பீரியடு. 2 வருஷத்துல நீங்க வாங்கிறீங்க. ஆல்ரெடி 2 வருஷம் யார் புக் பண்ணிட்டான்? இவங்க புக் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கூட 31/3க்கு எஸ்பிபி இது வந்து நம்ம புரியுதுக்க போட்டேன். இங்க வந்து இன்னொரு 31/3/2026ல திருப்பி இந்த டிவைஸ் டபுள் செகண்ட் இயருக்கு ஒரு 28 lakh வரும். செகண்ட் இயருக்கு ஒரு 28 lakh வரும். கான்செப்டுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு கடைசி என்ட்ரி தான் போட்டு கன்செப்ட்ல இந்த என்ட்ரி வராது, இந்த என்ட்ரி தான் வரும். செகண்ட் இயருக்கு நான் எக்ஸ்பென்சஸ் புக் பண்ற போது 28 lakh தான் வரும். அப்போ இதே தான், இந்த சேம் என்ட்ரியை தான், இந்த என்ட்ரியை தான் என்ன செய்யும் இங்கேயே வரும். அப்ப நான் 2 வருஷத்துக்கு மொத்தம் 28 லட்சம் 56 லட்சம் நான் கொடுத்துட்டேன். மிச்சம் எத்தனை லட்சம் நான் தரணும்? 2026 வரை கொடுத்தாச்சு. அப்போ 1/4/2017 நான் தரணும் இல்லைங்களா? 31/3/2027, 31/3/2028, 31/3/2029. 3 இயர்ஸுக்கு நான் 28 lakhs தரணும். என்ன என்ட்ரி போடுவீங்க? இந்த சேம் என்ட்ரி தான் போட போறீங்க. யாரோட புக்ல போட போறீங்க? இந்த என்ட்ரி எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார்ட்னு யாரு? சத்யா லிமிடெட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் போட போறீங்க. அப்ப என்னது? அதே எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எஸ்பிபி ரிசர்வ். $28 lakh. எத்தனை வருஷத்துக்கு? 3 இயர்ஸ். 27, 28, 29. அப்ப 28 into 3 84. ஆல்ரெடி புக்டு 56. ஹவு மச்? 140. ஸோ நான் சொன்ன கணக்கு கரெக்டாக உண்டு. 140. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இது. அப்ப இவங்க இந்த வருஷம் இவர் மட்டும் டோட்டல் அங்க 2 வருஷம் அவங்க கொடுத்துட்டாங்க. அது அவங்க கணக்குல போயிடும். இல்ல இவரு கொடுக்க வேண்டியது எவ்வளவுன்னா 3 இயர்ஸுக்கு 28 தராருலவா? அப்ப 28 into 3 தான் ஒரு கணக்கு. அப்ப இவரு கணக்கு எவ்வளவு? 84 அப்படின்றது முக்கியமான விஷயம். அப்ப ஏகே லிமிடெட் புக்ஸ்ல வந்து தட் இஸ் சரி சத்யா லிமிடெட் புக்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 84 lakh அப்படின்றத 84 lakh அப்படின்றத என்ன செய்யணும்? நம்ம காமிக்கணும். அவ்வளவுதான் இந்த இடத்துல.
அப்புறம் இவர் எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் விடுறாரு அப்படின்னு அடுத்த நிமிஷம். ஸோ இவ்வளோதான் அந்த கான்செப்டுங்க. ஸோ திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுறேன். சி எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ரொம்ப ஈஸியான விஷயம்தான். அதாவது இந்த எஸ்பிபி ஷேர்ஸை வெளியிடுறது ஆக்சுவலாக பார்த்தா மகா லிமிடெட் தான் ஷேர்ஸை எக்ஸ்பென்சஸ் புக் பண்ணுவாங்க. பட் அவங்க இந்த கம்பெனி வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தான் செலவு பண்ணியிருப்பாங்க. சத்யா லிமிடெட் இந்த 1/4/2026 அக்வயர் பண்ணதுக்கப்புறம் அந்த எஸ்பிபி பிளானையும் சேர்த்து தான் வாங்குறாங்க. அப்போ அது வரைக்கும் இவங்க கொடுத்த 28 லட்சம் 56,000 பற்றி கவலை கிடையாது. 56 லட்சம் இவங்க புக் பண்ணிட்டாங்க. யாரு? ஆல்ரெடி மகா லிமிடெட் ஆல்ரெடி புக்குடு யாருங்க? மகா லிமிடெட். இவங்க இனிமேல் புக் பண்ண போறது யாருங்க? 84 லட்சம். யாருங்க? சத்யா லிமிடெட். அதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு இதே தான். இபிஇ அக்கௌண்ட் டெட்டா டு எஸ்பிபி ரிசர்வ்ஸ். இதே தான் நம்ம 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு மொத்தம் 5 இயர்ஸ்ல அவங்க 2 இயர்ஸ் இவங்க 3 இயர்ஸ். எஸ்பிபி பிளானையும் சேர்த்து அக்வயர் பண்றாரு. மகா லிமிடெட் அக்வயர் பண்ணும்போது எஸ்பிபி பிளானையும் சேர்த்து தான் இவர் அக்வயர் பண்றாருன்ற விஷயத்த மட்டும் நீங்க தெளிவாக மைனஸ்ல வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி புக் பண்ணதை இங்க கொண்டு வரலாமான்னு கேட்டீங்கன்னா தேவை இல்லை, அது எக்ஸ்ட்ரா தான். பார்த்தீங்களா? டேட் ஆஃப் அக்யூசியேஷனுக்கு அப்புறம் தான் நடக்கக்கூடியதான் அவங்க தரணும் அப்படின்றது இதனுடைய கான்செப்ட். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். தேங்க்யூ.